வருகிறேன். உமா, நீ என் வசமாவது நிச்சயம். இன்னும் கொஞ்ச நேரம் போனா வந்துடும். சரியா? ஓகேவா? இன்னும் கொஞ்ச தூரம் தான். ஏங்க, ஏன் நின்னுட்டீங்க? கால் வழியில பார்த்தா போக முடியாது. இப்படியே காட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்க வேண்டியதுதான். இவ ஒருத்தி கால் வலி இல்லடி, என் தலைவலிய பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப யோசிச்சா தலைவலி ஜாஸ்தி ஆயிடும். சீக்கிரம் வாங்க போலாம். ஏய், நான் தலைவலின்னு சொன்னது என்னோட பண பிரச்சனைய. அது கிடைக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. நீங்க என்ன வேணாலும் ஐடியா பண்ணுங்க, ஆனா சீக்கிரம் ஊருக்குள்ள போலாம் வாங்க. ஏய், நில்லுடி. நம்ம வந்த அதே இடத்துக்கு போகணும். வா இப்படி. ஏங்க திரும்ப அங்க போணும்? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? சொல்றத கேளுடி, காரணமா தான் சொல்றேன். வா வாடி. ஐயோ வேணாங்க. வாடிங்கிறேன். எதுக்குன்னு சொல்லுங்க முதல்ல. ஏய், அங்க புதையல் இருக்குடி, புதையல். தங்கமா போச்சு வச்சிருக்காங்க. விடுங்க. தங்கத்தை யாரும் புதைச்சு வச்சுட்டு பாபு பத்தி வந்து எடுத்துக்கோன்னு யாராவது சொன்னாங்களா? அடியே, அந்த புதையலே என்னை கூப்பிட்டு என்னை எடுத்துக்கன்னு சொல்லிச்சுடி. வாடி போலாம். வேற யாராவது வந்து எடுத்துக்கிறதுக்குள்ள நம்ம போய் எடுத்துக்கலாம். வா வாடினா. ஏங்க, உங்க பேராசையை நீங்க மாத்திக்கவே மாட்டீங்களா? வயிற்றுக்கு கொஞ்சம் சோறும் தங்கறதுக்கு ஒரு சின்ன குடிசையும் கிடைச்சா பார்த்தாத உங்களுக்கு? ஏய், ஏண்டி உன் குடிசை கொளுத்துனா எரிஞ்சிரும். எனக்கு அதெல்லாம் பத்தாது. நிறைய பணம் வேணும். பெரிய கோடீஸ்வரனா இருக்கணும். உல்லாசமா வாழணும். அதுக்காக புதையில அது இதுன்னு அலையறீங்களே, வெக்கமா இல்ல? பணக்காரன் ஆகணும்னா நல்லா உழைக்கணுங்க. உழைச்சா எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனா உழைக்கிறதா எனக்கு பிடிக்காத விஷயமாச்சே. ஏய், நீ இட்லிக்கு மாவரைக்க மாதிரி கிடையாதுரி. பாடுபடணும்டி, பாடுபடணும். எனக்கு தான் வேர்த்தா பிடிக்காது இல்ல? ஆமா. ஆமா, இவ்வளவு தூரம் என் கூட வேர்க்க விறுவிறுக்க நடந்து வந்தீங்கல்ல, இது கூட உழைப்புதான். இதே மாதிரி ஜெயிக்கணும்னு நினைச்சா உழைக்கணும். ஏய், அதெல்லாம் நம்மளால முடியாதுரி. ஈஸியா பணக்காரன் ஆகணும். அதுக்கு தான் வழி கிடைச்சிருக்கு. தானாவே புதையல் வாவான்னு கூப்பிடும்போது போகாம விட்டுற முடியுமா? ஏங்க நில்லுங்க. எனக்கு இந்த புதையலும் தேவையில்ல, எதுவும் தேவையில்ல. நிம்மதியா நல்லா வாழ்ந்தா போதும். செல்வி, என் கனவு என்னன்னு புரியாம எனக்கு எப்படி நீ பொண்டாட்டியா இருக்க? இதை விட கேவலம் வேற எதுவுமே இல்லடி. நான் யார் தெரியுமாடி? இந்த டெரர் பூபதியோட ஜாதகம் என்னன்னு தெரியுமாடி உனக்கு? இந்நேரத்துக்கு பெரிய கோடீஸ்வரனா ஆயிருந்திருக்கணும். உன்னை கட்டிக்கிட்டு தட்ரியம் முடிச்சதுதான் மிச்சம். சகலையை விட்டு பிரிச்சுட்ட. இப்ப புதையிலையும் எடுக்க விட மாட்டேங்கிற. இந்நேரம் பில்கேட்ஸ் கூட உட்காந்து டிஃபன் சாப்பிடலான்னு பாக்குறேன். அனாதே அப்படி காட்டுக்குள்ள அலைய விடுறியடி. இத கேட்டா அந்த பில்கேட்ஸ் தூக்குல மாட்டி தொங்குவாரு. ஏய், புதையல் மட்டும் கிடைக்கட்டும், அப்புறம் பாரு இந்த டெரர் பூபதிய. வாடி வா வா. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? என்னங்க விடுங்க. என்னங்க நீங்க ஏன் இப்படி முட்டாள் மாதிரி புதையல் அலையறீங்க? நான் சொல்றத கேளு. ஒரு 2 நிமிஷம் என்ன விடு. புதையலோட வந்துடுறேன். எல்லாம் நம்ம நன்மைக்கு தாண்டி. இரு வரேன்டி. இப்போ உட்காந்து நோண்டிட்டு இருந்தா நம்மளை அடிமுட்டாள்னு முடிவு பண்ணிடுவா. நம்ம அறிவாளின்னு ப்ரூவ் பண்ணோம்னா ராத்திரியோட ராத்திரியா வந்து எடுத்துக்குவோம். இப்போ ஒரு அடையாளத்தை வச்சுட்டு போவோம். பத்திரமா இரு, வந்து பார்த்துக்கிறேன். இந்த பட்டை மரம் தான் அடையாளம். ராத்திரியோட ராத்திரியா வந்து எடுத்துருவோம். உன்னை ஏமாத்துறதுக்காக தான் இந்த நாடகமே.
வரதா இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் இனி யார் முன்னாலும் நீ செய்யக்கூடாது. உமா, உமா, என்னம்மா என் மேல கோவமா? முதல்ல உள்ள வாங்க. எங்க அப்பாவை வாசலே நிக்க வச்சு பேசின மாதிரி நான் நடந்துக்க விரும்பல. அப்பா எங்க உமா? எது கேக்குறீங்க? உங்க வீட்டு வாசல்ல வச்சு பேசினது பார்த்தாதுன்னு இங்கேயும் அவமானப்படுத்தணுமா? இல்ல, அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க, வந்து மன்னிப்பு கேட்பீங்க, நாங்க தலையாடிக்கிட்டு இருக்கணும். அப்படியெல்லாம் இல்லை உமா, உண்மையாவே உங்ககிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் மன்னிப்பு கேட்டு போறதுக்காக தான் நான் வந்தேன். இங்க பாருங்க ஸ்ரீதர், நம்ம விஷயம் வேற. அப்பா அப்படியா? அவர் வயசு கூட நீங்க மரியாதை கொடுக்கலையே. தப்புதான், மன்னிச்சிடு. அதே சமயம் என்னுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேணாமா? நான் எதையும் யோசிக்கிற நிலைமையில இல்ல ஸ்ரீதர். வந்தீங்கல்ல, மன்னிப்பு கேட்டீங்களா, வேலை முடிஞ்சதுல, போயிட்டே இருங்க, எனக்கு வேற வேலை இருக்கு. இப்படி என்னை வெளியே போக சொல்றதுக்காக தான் உள்ள வர சொன்னியா? மரியாதைனா என்னன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் உங்களை உள்ள வர சொன்னேன். ரோட்ல நிக்க வச்சு ஒரு பெரியவரை அப்படியே பேசுவீங்க? அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாரோமா? ஏன், அது உங்களுக்கு புரியாதா? தப்பு பண்ணது நீங்க தானே. அதனால தான் நான் எல்லாத்தையும் மறந்து உன்னுடைய பழைய ஸ்ரீதரா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ப்ளீஸ்னு கெஞ்சினா விட்டுற முடியுமா? நான் எவ்வளவு கெஞ்சிருப்பேன். அன்னைக்கு கூட சொன்னேனே, முற்பிறவை பத்தி எல்லாருக்கும் தெரிய வராது, அது எனக்கு தெரிஞ்சிருக்கு, கூட வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு தான் கெஞ்சி கேட்டேன். முடியாதுன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, என்ன முட்டாள் பைத்தியக்காரின்னு ரோட்ல வச்சு நீங்க பேசல. பதிலுக்கு நானும் பேசினேன், அது தப்பா? தப்பே இல்லை, எல்லா தப்பும் என்னுடையது தான். அதனால தான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க நேரம் வந்திருக்கேன். நான் தான் முட்டாள், பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிட்டேன். நீ சொன்ன விஷயத்த நான் பொறுமையை யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு உன்னையும் திட்டி உங்க அப்பா மனசை நோக்கிற அளவுக்கு பேசி ஏன் தான் என் புத்தி இப்படி போதும் தெரியல. நீங்களா பேசுறீங்க ஸ்ரீதர்? ஏன் சந்தேகமா இருக்கா? நல்லா பாரு, நான் உன் பழைய ஸ்ரீதர் தான். அதுக்குள்ள எப்படி மாறுவீங்க? உங்க பிடிவாத குணத்தை பத்தி எனக்கு ரொம்ப தெரியுமே. நீயும் தான் மாறினதா அங்கிள் சொன்னாரு. இப்ப சொல்லுங்க அங்கிள்னு. அப்பாவை சார்னு கூப்பிட்டீங்களாமே. சரி, அதெல்லாம் விடு. இப்போ நான் என்ன செய்யணும் அதை பத்தி மட்டும் சொல்லு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதுக்கு ஏற்பாடும் நான் பண்ணியாச்சு. அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறியா? கேட்டுட்டு தானே இருக்கேன், சொல்லுங்க. அங்கிள் என்கிட்ட பேசிட்டு போனதும் என்னடா அங்கிள் கிட்ட இப்படி பேசிட்டோமேன்னு மனசுக்கு ரொம்ப உறுத்தலா இருந்தது. அவர் போனதும் என் ஃப்ரெண்டு கிட்ட இது விஷயமா பேசினேன். இந்த மாதிரி அங்கிள் கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் உன்னுடைய முன்ஜென்ம விஷயத்தை பற்றி அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். அவன் முன்ஜென்மன்னு ஒன்று இருக்கிறத அடிச்சு சொல்கிறான். உமா, உமாவுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியதானே அப்படின்னு என்னை ரொம்ப திட்டான். பாத்தீங்களா, உங்க ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சது கூட உங்களுக்கு தெரியல. முதல்ல உன்னை பார்த்து பேசி மன்னிப்பு கேட்டு உன்னை நீலமலை கூட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ முன்னாடி பேசிட்டு இருக்கேன். சத்தியமா என்னால நம்பவே முடியல ஸ்ரீதர். ஒரு வகையில உங்க அப்பா வீட்டில் இல்லாதது கூட நல்லதாவுமா? ஏன் ஸ்ரீதர்? இல்ல, நம்ம நீலமலைக்கு போறோங்கிறது அவருக்கு பிடிக்காது இல்லம்மா. ஆமாமா, அதனால அவர் எங்க அப்ஜெக்ட் பண்ண போறாருன்றதுக்காக சொன்னேன்.
அவருக்கு உங்க மேல கோவமே வந்திருக்கும். ஏன் தம்பி நீங்களும் உமாவோட சேர்ந்துட்டு இப்படி பண்றீங்கன்னு புலம்பி தள்ளி இருப்பாரு. இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க? நாம அப்பா கிட்ட ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி சமாளிச்சு நீலமலைக்கு போயிடலாமா? அங்க போயிட்டாதான் உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருமே. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீதர். இப்பவே டாக்டர் அசோக் கிட்ட போகலாம் வாங்க. என்ன யோசிக்கிறீங்க ஸ்ரீதர்? அவர் தான் உங்களுக்கு தெரியுமே. தெரியும். 2-3 தடவை அவரை பார்த்துருக்கேன். பட் அவரு நீலமலைக்கு தேவையா? ஐயோ, அவர் அப்படி அவாய்ட் பண்ண முடியாது ஸ்ரீதர். யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணதப்போ அவர் தான் எனக்காக வந்து நின்னாரு. அப்ப நீங்களும் இல்ல, ஹரியும் ஊருக்கு போயிட்டான். இப்ப நான் அவர்கிட்ட போய் நீங்க வர வேண்டாம்னு சொன்னா அது நல்லா இருக்காது ஸ்ரீதர். வேற வழியே இல்லையாம்மா? வழியே இல்ல ஸ்ரீதர். அவர்கிட்ட மாத்தி மாத்தி பேச முடியாது. அவர் என் ப்ரொஃபசர். ஓகே, உன்னுடைய இஷ்டத்துக்கு நான் விட்டுறேன். சரி, நீலமலைக்கு எப்போ போறோம் சொல்லு. ஃபர்ஸ்ட் டாக்டர் அசோக்கை போய் நம்ம பார்க்கலாம். அவர் எப்ப சொல்றாரோ அப்புறம் நம்ம கிளம்பிடலாம். அப்படியா? ஓகே, சரி வா, அசோக்கை போய் பார்ப்போம். நீங்க இப்படி ஃப்ரெண்டியா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்ரீதர். தேங்க்யூ வெரி மச். இல்ல, ஃபர்ஸ்ட் உன்னுடைய முன்ஜென்மம் தான் முக்கியம். போலாமா? வாங்க, முன்னாடி போ. என்னாச்சு இந்த ஸ்ரீதருக்கு? ஏன் அப்படி பேசினாரு? நான் சமாதானம் தானே பண்ண போனேன். என்னைய திட்டாரு. அம்மா சொன்னது சரிதானோ? ஒண்ணுமே புரியலையே. டாக்டர் டாக்டர் ஹலோ டாக்டர். என்ன டாக்டர், வந்தவங்கள வாங்கன்னு கூட கூப்பிடாம பேரஞ்ச மாதிரி நிக்கிறீங்க. உட்காருங்க உமா. ஸ்ரீதர் ப்ளீஸ். என்ன ஸ்ரீதர், என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லையோம்மா. டாக்டர் கிட்ட பேசாம அந்த பக்கமா திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஏன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? இல்லம்மா, நான் பார்க்கறது கனவா நிஜமான்னு எனக்கே தெரியல. புரியுது டாக்டர். அவ்வளோ பேசினாலே ஸ்ரீதரை பத்தி இப்ப அவரே கூட்டிட்டு வந்திருக்காளேன்னு நினைக்கிறீங்க. கிட்டத்தட்ட அப்படிதான். அதுக்காக என்ன மனுஷங்க கோவம் அப்படியேவா இருக்கும்? கோவமா தான் இருந்தார் டாக்டர். பட் ஃப்ரெண்டு பேசி கன்வின்ஸ் பண்ணதுனால இப்ப வந்திருக்காரு. நல்லதுதான். ஆனா ஸ்ரீதர் ஏன் பேசவே மாட்டேன்றாரு? எப்படி சார் பேசுறது? இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்லையே. என்ன ஸ்ரீதர், ஜோக் அடிக்கிறீங்களா? இல்ல, டாக்டர் வந்ததுலேருந்து கொஞ்சம் மூடியா இருந்தாரா, அவருக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமே அப்படின்றதுக்காக தான் சொன்னேன். வேற ஒன்றும் இல்லை. என்ன விஷயமா சொல்லுங்க. எல்லாம் நல்ல விஷயம்தான் டாக்டர். கொஞ்சம் முன்னாடி ஸ்ரீதர் வீட்டுக்கு வந்தாரு. மனசு மாறி என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. போனா போட்டோன்னு நானும் கூல் டவுன் ஆயிட்டேன் டாக்டர். இப்ப சொல்லுங்க ஸ்ரீதர், எந்த ஃப்ரெண்ட் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாருன்னு? உங்களை மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கிங்களேன். என்னோட அட்வைஸ் நல்லாவே வேலை சேர்ந்துருக்கு. என்ன நடந்தா என்ன, என்னோட ஸ்ரீதர் பழைய ஸ்ரீதர் ஆயிட்டாரு. எனக்கு அதுவே போதும். அப்படியா ஸ்ரீதர்? ஆமா, எனக்கு எல்லாமே உமாதான். என்ன, என்னால நீலமலைக்கு போற விஷயம் தாமதம் ஆயிடுச்சு. சரி வாங்க, இப்போவது கிளம்பலாம். அடேங்கப்பா, செம்ம ஸ்பீடா இருக்கீங்களே ஸ்ரீதர். ஆமா சார், ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா உடனே செஞ்சிடணும். என்னம்மா சொல்ற? ஸ்ரீதர், நான் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். என் கூட கொஞ்சம் வரீங்களா? ஏன், இங்கேயே பேசலாமே. இல்ல, நான் தனியா தான் பேசணும். டாக்டர் சொன்ன ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். போயிட்டு வாங்க.
வாங்க ஸ்ரீதர். என்ன ஸ்ரீதர் டக்குன்னு மாறிட்டு இருக்கீங்க? இப்போதான் என் கூட சண்டை போட்டு போனீங்க, எதுவுமே நடக்காத மாதிரி உமா கூட வந்திருக்கீங்க. அந்த விஷயம் உமாக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்களை பார்த்ததில்லைன்னு சொன்னேன். அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதுதான், அதுக்காண்டி இப்படியா? பரவாயில்ல விடுங்க சார். நீலமலைக்கு எப்போ போகலான்னு சொல்லுங்க. 2 நாள்ல போலான்னு உமா கிட்ட சொன்னேனே. அப்படியா? அதை உமா என்கிட்ட சொல்லவே இல்லையே. பரவாயில்ல. ஏன் 2 நாள்? நாளைக்கே போக முடியாதா? நாளைக்கா? அதுக்குள்ள எனக்கு வேலை முடியாதே. சரி, நாளைக்கு 11 மணிக்கு போகலாம். ஒரு 10 மணிக்கு போயிடலாமே சார். ஸ்ரீதர், நீங்க சொன்ன டைமுக்கும் நான் சொன்ன டைமுக்கும் நடுவில் 1 மணி நேரம் தான் இருக்கு. நாளைக்கு 11 மணிக்கு போகலாம். 1 மணி நேரம் தான். என்ன சொல்றீங்க? சரி, நான் ரெடியா இருக்கேன். டேய் அசோக், உன்னை நீலமலைக்கு கூட்டிட்டு போனா எனக்கு தொந்தரவுன்னு தெரியாதா? உன்னை எப்படி வெட்டி விடுறன்னு பாரு. என்ன ஸ்ரீதர் யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன டாக்டர், எதை பத்தி பேசுறீங்க? எனக்கு தெரியும், கல்யாணத்தை பத்தி தானே. உமா, எப்படி கரெக்டா சொல்றீங்க? நாங்க பேசிட்டு இருந்த நீங்க அங்க நின்னு கேட்டுட்டு இருந்தீங்களா? அதெல்லாம் இல்ல டாக்டர், எங்க வீட்ல அந்த பேச்சு தான் போயிட்டு இருக்கு. அப்பா எப்படி உங்ககிட்ட பேசியிருப்பாரு. இப்ப ஸ்ரீதரையும் பாத்துட்டீங்க, வேற என்ன டாபிக் இருக்கு போது உங்களுக்கு? அதான் உமா, அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். சரி, நாளைக்கு 11 மணிக்கு நம்ம நீலமலை கிளம்புறோம். நீங்க ரெடி ஆயிட்டு இங்க வந்துருங்க. ஓகே டாக்டர். ஓகே சரி, ஓகே. வாங்க. உமா நன்றாக ஏமாந்து விட்டார். நாம் சிருஷ்டித்து அனுப்பிய வரதனை தன்னுடைய காதலன் என்று உமா முழுமையாக நம்பிவிட்டாள். இனி உமா என் வசமாவது உறுதி குருதேவா. நல்லபடியாக நாடகத்தை நடத்துகிறீர்கள். இப்பொழுது எனக்கு பூரணமாக நம்பிக்கை வந்துவிட்டது. கரிவரதா, இந்த முறை நமக்கு வெற்றியே. என்னிலிருந்து பிறந்த வரதன் இதுவரை செம்மையாக நடந்து கொண்டிருக்கிறான். இனிமேலும் செம்மையாக நடப்பான் இந்த வரதன். வரதா, யாவற்றையும் நல்லபடியாக நடத்துகிறாயா? எல்லாம் உங்கள் ஆசி குருதேவா. சரி, உமாவை விட்டு இங்கே எதற்காக வந்தாய்? கலங்க வேண்டாம், அவளை நம்ப வைத்து தூங்க வைத்து விட்டு தான் வந்திருக்கிறேன். வரதா, எதற்கும் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் உன்னுடைய நாடகம் வெளிப்பட்டு விடக்கூடாது. குருதேவா, இதுவரை எல்லாம் நல்ல விதமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு சிறு தவறும் இதுவரை நடக்கவில்லை. உமா முற்றிலுமாக என்னை நம்பிவிட்டால், அவளுடைய உண்மையான காதலன் அவளை தேடி வந்து விட்டால் நடக்காது. அவன் வெறுப்பின் உச்சியில் இருக்கிறான். அதைத் தவிர அடுத்தடுத்து நடக்கும் சம்பவங்கள் அவன் மனதை கல்லாக்கி விட்டன. எதை சொல்கிறாய்? உமாவின் மருத்துவர் அசோக்கின் செயல்கள் ஸ்ரீதருக்கு பிடிக்கவில்லை. உமாவை தவறான வழியில் அசோக் அழைத்துச் செல்வதாக அவன் உணர்கிறான். ஆக மொத்தத்தில் நீலமலை பயணம் அசோக்கிற்கு பிடிக்கவில்லை. உமாவின் மீது ஸ்ரீதருக்கு உள்ள வெறுப்பு மாறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு தேவை ஏற்பட்டால் உமாவின் உருவத்தில் சென்று ஸ்ரீதரை மேலும் புண்படுத்தி விட்டு வருகிறேன். ஆணையிடுங்கள். அவசரப்படாதே. ஆணைகள் உனக்கு பிறப்பிக்கப்படும். அதன் பிறகு செய். அப்படியே குருதேவா. அந்த அசோக் என்பவன் மிகவும் தொல்லை கொடுக்கிறான்.
உமா மீது அவனுக்கு அக்கறை அதிகம். அதனால் ஒவ்வொரு அடியையும் அளந்து எடுத்து வைக்கிறான். ஓ, நீ என்ன செய்ய போகிறாய்? குருநாதர் தான் வழி சொல்ல வேண்டும். வரதா, விளையாட்டு அதிகமானால் வினையானது நிகழ்ந்துவிடும். உனது அடி அளந்து வைக்கப்பட வேண்டும். சர்வ ஜாக்கிரதையாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறேன் குருதேவா. எனது லட்சியம் ஈடேறும் வரை உனது துணை எனக்கு தேவைப்படும் வரதா. ஆனால் அதுவரை உன்னுடைய அடையாளம் யாருக்கும் வெளிப்படக்கூடாது. வெளிப்படாது. அது குறித்து பயம் வேண்டாம். உமாவுடன் பழகுவோரின் அடையாளங்கள் என் மனதில் பதிந்து விட்டன. அவை மாறாமல் இருந்தால் நான் ஏமாறாமல் இருப்பேன். நல்லது. நீலமலை நோக்கிய பயணம் எப்பொழுது? நாளைக்கு என்று அசோக் கூறியிருக்கிறான். பயணம் தொடங்கட்டும். ஒருபுறம் செல்வியின் பயணம், மறுபுறம் உமாவின் பயணம். நாகவள்ளியும் நீலமலைக்கு வந்துவிட்டால் நாம் ஆட்சி செய்யும் இடத்தில் அவளும் வகையாக மாட்டிவிட்டாள். நீலமலை நம் ஆளுகைக்குள் வரும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. அங்கே நாம் சென்று சேரும் வரை வரதனின் உதவி நமக்கு அதிகம் தேவை. நீலமலையில் என்ன நடக்கப் போகிறது குருதேவா? நீண்ட நாள் வேள்வி அது. நீடித்த கேள்வி அது. நெடுங்காலம் காத்திருக்கும் உக்கிர தேவனின் விடுதலை வேட்கை அது. அதில் நான் என்ன செய்ய வேண்டும்? முதலில் உமாவுடன் நீலமலைக்கு வா. அதற்கு பிறகு கலிவர்தனும் நீயும் சுழற்றும் சூழ்ச்சி வாளில் எதிரிகள் இரையாகிப் போவது நிச்சயம். நாகதண்டம் கைமாறி வருவது வெற்றிக்கு அறிகுறி. இந்த விரைவில் நீலமலை நமது வசமாகும். எல்லாம் உங்கள் தயவுதான் குருதேவா. வரதா, உமாவிடம் கடைசியாக என்ன சொல்லிவிட்டு வந்தார்? நீ நன்றாக தூங்க உனக்காக நான் உணவு தயாரிக்கிறேன் என்று சொல்லி வந்தேன். எனக்கு தெரியாத சமையல் கலை எனது சிருஷ்டிப்பான உனக்கு எப்படி தெரியும்? எதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும்? தான் என்று கூறினால் தானாக வந்துவிடப் போகிறது. ஒரு நிமிடம் நான் உன் சக்தியை மறந்து விட்டேன். அந்த அசோக் நீலமலைக்கு வராமல் நீதான் தடுத்து நிறுத்த வேண்டும். எதை செய்தாவது தடுக்கிறேன் குருதேவா. வெற்றியுடன் வா. உத்தரவு குருதேவா. நான் வருகிறேன். எல்லோரும் ஒட்டுமொத்தமாக நீலமலைக்கு வந்து விட்டார்கள். நீலமலை பயணம் வெற்றியாகட்டும். ஹலோ, யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? நான் உங்களிடம் பேச வேண்டும். என்ன விஷயம்? உள்ளே அமர்ந்து பேசலாமே. நான் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டேங்க. நீங்க நாளைக்கு வாங்க. எனக்கு இப்பொழுதே உங்களிடம் பேச வேண்டும். வெளியில போகணும்னு சொல்றேன் இல்லையா? எனக்கு வேலை இருக்கு. நீங்க வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க. ஆனா நான் நீங்க மேல போயிடக்கூடாதுன்னு கவலைப்படுறேன். பூலோகத்தில் உள்ள வேலையை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். நீங்கள் யமலோகத்தில் எந்த வேலையும் இல்லாமல் இருக்க வேண்டுமே என்று நான் கவலைப்படுகிறேன். டாக்டர் அசோக்,
உங்கள் மருத்துவமனைக்கு வரும் ஒரு மனநோயாளியைப் போல நீங்கள் என்னை பார்க்க வேண்டாம். நான் மனநோயாளி அல்ல. உங்களுக்கே மருத்துவம் பார்க்க வந்திருக்கிறேன். இப்பொழுது உள்ளே செல்லலாமா? சொல்லுங்கள் டாக்டர் அசோக். வாங்க. வாங்க. உட்காருங்க. பரவாயில்லை. என்ன பேசணும்? யார் நீங்க? நான் யார் என்பது முக்கியமல்ல, நான் சொல்லப்போகும் விஷயம்தான் முக்கியம். டாக்டர் அசோக், சுற்றி வளைத்து பேச நான் விரும்பவில்லை. உங்களுக்கு நீலமலைக்கு போவதாக உத்தேசம் உள்ளதா? உனக்கு எப்படி தெரியும்?